மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த சென்ஸ் இந்த கேஸில் ரெக்கார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகே ரெக்கார்டிங். ஓகே ஸோ இந்த கேஸில் ஓகே ஓகே. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நெகோசியேஷன் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த நெகோசியேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட என்ன ஐட்டம் வேணும், என்ன பொருள் வேணும், எவ்வளோ குவான்டிட்டியில் வேணும், எப்போ வேணும், ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ப்ளஸ் அடிஷ்னலி ஒரு சில இன்ஃபர்மேஷனும் நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதையெல்லாம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த இமெயில் கம்யூனிகேஷனை வச்சு சப்ளையர் வந்துட்டு நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. என்னால் இந்த டேட்டில் டெலிவர் பண்ண முடியும், இந்த ப்ரைஸில் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு நெகோசியேஷன் இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ப்ராசஸ் ஆஃப் நெகோசியேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க. பார்ட்டிசிபெண்ட்டு நீங்கள் சொல்கிறது வந்துட்டு சப்ளையர்ஸ். ஸோ 2-3 சப்ளையர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு எது வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸோ அந்த பெஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டு சப்ளையர்ட்டேருந்து வருது இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு சின்ஸ் நம்ம சப்ளையர் போர்ட்டல் பார்க்காதனால நமக்கு வந்துட்டு ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சப்ளையர்ட்டேருந்து வராது. ஸோ இன்ஸ்டெட் சப்ளையர் வந்துட்டு ஒரு இமெயில் கம்யூனிகேஷனில் நமக்கு சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ரைஸில் என்னால் மேக்ஸிமம் டு திஸ் ப்ரைஸ் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சரகேட் ரெஸ்பான்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். சரகேட் ரெஸ்பான்ஸ்னால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, மேனுவலாக நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான். ஓகே. ஸோ மேனுவலி இந்த ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராபப்ளி எந்த சப்ளையருக்குன்னு வந்துட்டு நமக்கு ஓகேவா இருக்கும், ப்ரைஸு, டெலிவரி டேட்டு எல்லாமே கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம அவார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அவார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நெகோசியேஷன் வந்துட்டு நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் நெகோசியேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நெகோசியேஷன் க்ரியேஷனில் எனக்கு ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இந்த பிஸ்னஸ் யூனிட் இல்லையா, சார் ஆக்சுவலா எனக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதுங்களா? தெரியுது சரி. ஸோ உங்களுக்கு இதில் பிஸ்னஸ் யூனிட் இன்கேஸ் உங்களால் பார்க்க முடியலன்னா அது வந்துட்டு உங்களுக்கு டேட்டா ஆக்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான். எதர் உங்களோட செட்டப், செட்டப் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது இருந்ததுன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு இதுதான் டேட்டா ஆக்சஸ் செட் ஆர் தி ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது இல்லாமல் ரெக்வசேஷன்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லையா, ஸோ அதனால் அது இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ என்னோட யூசர் நேம் வந்துட்டு ஜாக்சன். ஓகே. ஸோ இந்த கேஸில் ஐ திங்க் ரோல் நேம், ஸோ மேபி ரோல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ சோர்சிங்கை பொறுத்த வரைக்கும் சோர்சிங் ஆர் உங்களோட நெகோசியேஷன். ஸோ நெகோசியேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரோல் இருக்கணும், அதாவது சோர்சிங் ப்ராஜெக்ட் கொலாபரேட்டர். ஓகே. ஸோ இந்த சோர்சிங் ப்ராஜெக்ட் கொலாபரேட்டர் வந்துட்டு உங்களால் என்னென்ன க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா,
அந்த அவார்ட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த சோர்சிங் கிரியேட் பண்றது. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இதுல வந்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்க அந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம் கேப்சர் பண்றீங்க இல்லையா? ஸோ அதுக்கு அகைன் உங்களுக்கு இன்னொரு ரோல் வந்துட்டு நீங்க கொடுக்கணும். அந்த சப்ளையர் பிட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கும். ஸோ அந்த சப்ளையர் பிட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு சரகேட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு மேனுவலாக நம்ம ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ரோல் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ சப்ளையர் பிட்டர்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ ஆப்ஷனலி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேட்டகரி மேனேஜரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட் இது உங்களுக்கு மேண்டேட்ரி இல்லை, பட் ஜஸ்ட் நான் இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஓகே இது ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா இது நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேட்டகரி அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர்ஸ் இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இது தேவைப்படும். ஸோ அதனால நான் இப்போயே கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து செல்ஃப் சர்வீஸ் பார்ட் ஆஃப் தட் வரும். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சது. டேட்டா ஆக்சஸ் சோர்சிங் ப்ராஜெக்ட். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா US1 பிஸ்னஸ் யூனிட் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால நான் ரெண்டுமே அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ சோர்சிங் ஒன்று கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் சப்ளையர் பிட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரெண்டுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ அடிஷ்னலி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சப்ளையர் மேனேஜருங்கிற ரோலும் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த சப்ளையர் மேனேஜர் ரோல் கொடுத்தா தான் என்னால் அந்த சப்ளையர் கிரியேஷன் இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சப்ளையர் போர்ட்டல் இதெல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, சப்ளையர் மேனேஜர் ரோல் கொடுக்கல. ஸோ இது உங்களுக்கு டெஸ்ட்டுங்கிறனால ஒரு சில ரோல் இருக்கும், ஒரு சிலது இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு ரெக்வசேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தந்த ரோல் வேணும்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ரோலு அதுக்கப்புறம் அதோட டேட்டா ஆக்சஸ் செட்டு ஸோ இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு சப்ளையர் மேனேஜர் ஸோ இப்போது நெசசரி ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது உங்களுக்கு மேண்டேட்ரி செட்டப்ன்ட்டு இல்லை. ஸோ ப்ரொடக்ஷனுங்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல் ப்ராசஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். பட் உங்களுக்கு டெஸ்ட்டில் அந்த மாதிரி ரன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ரோல் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ரோலும் உங்களோட யூசர் நேமும் சிங்க் ஆகிடும். பிகாஸ் இது சிங்க் ஆச்சுன்னா தான் இந்த யூசருக்கு இந்த ரோல் தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெகோஷியேஷன்ஸ் ஸ்டில் வரல. ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஏதோ ஆக்சஸ் மிஸ் ஆகுது. ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் இல்லைன்னு
கேஸ் சென்சிட்டிவ் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பெட்டர் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ புதுசாக ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். பிகாஸ் சம்டைம்ஸ் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸில் இந்த இஷ்யூ வரும். ஸோ ஈவன் தான் ரோல் கொடுத்தோம்னாலும் அந்த சிங்க்ரனைசேஷன் ஒர்க் ஆகாது. ஸோ ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ரோல்ஸு. ஸோ அடுத்தது ரோல்ஸோட டேட்டா ஆக்சஸ்.
ஓகே, ஸோ ரூல்ஸ் எல்லாம் முடிஞ்சது. ஸோ அடுத்தது வந்துட்டு இதுக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட் பண்ணிட்டு ஸோ எம்ப்ளாயி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி அந்த லாகின்ல யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நெகோசியேஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ இது முடிஞ்சது. ஸோ லாக் அவுட் அண்ட் லாக் இன். Create negotiations. I think maybe நான் category manager மிஸ் பண்ணிட்டேன். Skip. This one, save it. Okay, so role கொடுத்தேன். ஸோ ப்ராப்ளி ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணோம்னா ஸோ நமக்கு அந்த க்ரியேட் நெகோசியேஷன் ஆப்ஷன் வந்துட்டு அதில் இருக்கணும். ஓகே, அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, க்ரியேட் நெகோசியேஷன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வருது. ஸோ அதுதான், ஸோ அந்த யூசரில் ஸோ ப்ராப்ளி சம்
இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இல்லையா, ஸோ அதனால உங்களுக்கு ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ இந்த யூசரில் எனக்கு வருது. ஸோ இதுதான் பிஸ்னஸ் யூனிட், இந்த யூனிட் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெகோசியேஷன். ஸோ இது வந்துட்டு டெஸ்ட்டுங்கிறனால உங்களுக்கு இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, நீங்கள் டைப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன் இருக்கும், அதாவது ஆர்எஃப்கியூன்னு இருக்கு இல்லையா, இது இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொபோசல் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆர் ஆக்ஷன், இதுதான் இருக்கும். ஸோ இது டெஸ்ட்டுங்கிறனால உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆர்எஃபியே உங்களுக்கு நிறையா இருக்குது. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராசஸ் உங்களுக்கு சேம் தான். ஸோ அதனால் நான் இந்த கேஸுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆர்எஃப்கியூ எடுத்துருக்கேன். அதாவது நான் கொட்டேஷன் வாங்கி அந்த கொட்டேஷனில் நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு ஒரு சப்ளையருக்கு நான் கொடுக்குறேங்கிறது தான் இதோட ப்ராசஸ் ஆர் தி யூஸ் கேஸ். அதுதான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு நம்ம இதில் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த கேஸுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ ப்ராபப்ளி கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் கொடுத்துக்கிறேன் ஆர் பர்ச்சேஸ் ஆர்டர் நான் டைரெக்டாக க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று இருக்கும், ஸோ அதையே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் அங்கே கொடுத்தது தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த டெம்ப்ளேட் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இன்கேஸ் கரன்சி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கரன்சி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் நீங்கள் ஒரு லேப்டாப் ஒரு ஆப்பிள் லேப்டாப் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரன்சி வேறையாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்தியாவில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவோட பிஸ்னஸ் யூனிட் இருக்கும், அப்போ உங்களுக்கு நெகோசியேஷன் கரன்சி பை டிஃபால்ட் ஐஎன்ஆர் இருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு யூஎஸ்டி பண்ணணும், நீங்கள் வந்துட்டு ஃப்ரம் யூஎஸ் இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கரன்சி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இன்ட்ரடக்ஷன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன ஐட்டம், அதாவது நம்ம டெஸ்டிங்காக பார்க்குறதுனால உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்காது. பிகாஸ் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறக்கே உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் டீமில் தனி ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அந்த இன்ட்ரடக்ஷன் ஷீட்டு. ஸோ இன்ட்ரடக்ஷனில் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்பஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சுவல் ரியலிஸ்டிக்காக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கொட்டேஷனில் உங்களுக்கு என்னென்ன வேணும், ஸோ அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸிங் எல்லாம் ஸோ ப்ராப்ளம் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். லைனில் வந்துட்டு நீங்கள் ப்ரைஸிங்லாம் கேட்டுக்கலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸு, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கவர் பேஜ். ஓகே, ஸோ கவர் பேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவர்வியூ, அதுக்கப்புறம் ரெக்குயர்மெண்ட் இதெல்லாமே இருக்கும். ஸோ ஓவர்வியூ அகெயின் சேம் இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் சொல்லி நம்ம கொடுக்கறது தான் நம்ம அந்த கவர் பேஜில் கொடுத்துருப்போம். ஸோ அது இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, அதுக்கப்புறம் இதுலேயே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு எப்போ இது க்ளோஸ் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் தான் நீங்கள் இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சினாரியோ உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் மாதிரி அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்கியூக்கு பதிலாக ஆப்ஷன் சொல்லிட்டு நமக்கு இருந்தது இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டேட் கொடுத்துக்கலாம். அப்போ அந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு இந்த நெகோசியேஷன் வந்துட்டு ஆக்டிவாக இருக்க போகுது. ஸோ ப்ராப்ளி அது முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு திருப்பி இதாகிடும். ஓகே, ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 22nd சொல்லிட்டு போட்டுருக்கேன். ஓகே, ஆர் லட்சே நான் இன்னைக்கு டேட்டே கொடுத்தேன். ஓகே, ஸோ இன்னையோட ஓகே ஐ திங்க் 8 AM கொடுக்குறனால சிஸ்டம் அலோவ் பண்ணல. பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி 1:30 ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு டேட்டு போட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட நெகோசியேஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது இருக்கும்.
ஓகே. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி விசிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த லே அவுட் டிசைன். ஸோ அதுலேருந்து வர்றது தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த நெகோசியேஷன் லே அவுட் அண்ட் ரெஸ்பான்ஸ் லே அவுட். இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு சீடட் ஆரக்கிளே கொடுக்குறது இது. ஸோ அதுதான் வந்துட்டு நான் இங்கேயும் எடுத்துக்கிறேன் இந்த கேஸ்க்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்குவயர்மெண்ட் இதெல்லாமே இருக்கும். ஸோ இது எதை பேஸ் பண்ணி பேசிக்லி நம்ம கொடுப்போம் அப்படின்னா, ஸோ அந்த வெயிட்டேஜ் அதுக்கப்புறம் இந்த ஸ்கோரிங் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு சப்ளையர் 1க்கு கொடுக்கலாமா 2க்கு கொடுக்கலாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எனேபிள் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். அது போக உங்களுக்கு ஸ்கோரிங்கும் நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி அது கூட நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பிஸ்னஸ் யூனிட். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ரெக்வசேஷனை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு நெகோசியேஷன் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ எந்த ரெக்வசேஷன் பிஸ்னஸ் யூனிட் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன். ஓகே. ஸோ இது உங்களுக்கு எந்தெந்த யூனிட்ஸ் ஆக்சஸ் இருக்கோ அந்த யூனிட்லாம் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் ப்ரைஸிங் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மல்டிபிள் டயர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம் ஆப்ஷனலி. ஓகே. பட் இந்த கேஸில் நான் ப்ரைஸிங் டயர்லாம் சூஸ் பண்ணல, ஸோ நன் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேங்கிங் தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட் தான். ஸோ இது நீங்கள் மாற்ற வேண்டியது வராது. ஓகே. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங் இண்டிகேட்டர் உங்களுக்கு 1 2 3 அப்படி தான் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் சேம் இதுதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரேங்கிங் மெத்தட் நான் ப்ரைஸிங் தான் கொடுத்துருக்கேன். பட் ஆப்ஷனலி நீங்கள் அந்த ஆட்ரிபியூட் பேஸ்ட் ஸ்கோரிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பட் என்னோட கேஸில் நான் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நான் வந்துட்டு ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த அவார்டே கொடுக்க போகிறேன். அவார்ட் மீனிங் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு இந்த ப்ரைஸிங்கை பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். அதுதான் இங்கே இருக்கிற மீனிங். ஓகேங்களா. ஸோ அதுதான் ரேங்கிங்காக கொடுத்துருக்கேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸோட ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது நான் இந்த நெகோசியேஷன் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். பட் இப்போது இந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சப்ளையர் கொடுக்குறாரு அப்படின்னா நான் என்ன சப்ளையருக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே. அதாவது நான் இப்போ ரெஸ்ட்ரிக்டட் டு இன்வைட்டட் சப்ளையர், அதாவது இந்த ரெக்வசேஷன் இந்த நெகோசியேஷன் கிரியேட் பண்ணும்போது லெட்ஸே ஒரு 3 சப்ளையர் தான் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ பேலன்ஸ் சப்ளைஸ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணல. ஸோ ப்ராப்ளம் இன்னும் 2 கூட இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் நான் செலக்ட் பண்ணல. அப்போது லேட்டர் பாயிண்ட் இன் டைமில் என்னால் அந்த சப்ளையரை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு டிசேபிள் ஆகிருக்கும். ஏன்னா இது கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ இனிஷியலாக நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுதான் வந்துட்டு உங்களால் கொடுக்க முடியும். ஓகே. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ளையர் வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது தான் நம்ம இதில் கொடுக்குறோம். அதாவது இது எந்த மாதிரி சினாரியோஸ்க்கு உங்களுக்கு வரும் அப்படின்னா ப்ராப்ளி லெட்ஸே சப்ளையர் போர்ட்டல் இருக்குது. பட் சப்ளையருக்கு வந்துட்டு நம்ம இன்ஸ்ட் ஆஃப் சென்டிங் ஆஸ் அன் இமெயில் கம்யூனிகேஷன் ஸோ நம்ம வந்துட்டு ஆக்சஸும் கொடுத்துருப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டரை வியூ பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் வியூ பண்ணாங்கன்னா லைன் 1 லைன் 2 சாரி பர்ச்சேஸ் ஆர்டருக்கு முன்னாடி நம்ம நெகோசியேஷன் இனிஷியேட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதில் லைன் 1 லைன் 2 இருக்கும். ஸோ லைன் 1 வந்துட்டு ப்ராப்ளி லேப்டாப் இருக்கும். லைன் 2 வந்துட்டு உங்களுக்கு மவுஸ் ஆர் கீபோர்ட் வாட் எவர் தி ஐட்டம் தட் இஸ். ஓகேங்களா. ஸோ அது இருக்கும். ஸோ இப்போது அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் தான். அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெஸ்பான்சஸ், அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் ஃபுல் குவான்டிட்டி தேவையா, ஸோ இதெல்லாமே தான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் அமௌண்ட்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த ஃபைனல் அமௌண்ட் வரும் இல்லையா. ஸோ அதுதான் இது சொல்கிறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நம்ம கேப்சர் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணோம்னா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதில் டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸில் போனோம் அப்படின்னா எனக்கு பேமெண்ட் டேர்ம்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். பேமெண்ட் டேர்ம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நாள்லேருந்து எத்தனை நாள் கழிச்சு நான் இந்த அமௌண்ட், அதாவது
லெட்ஸ் சே ஒரு 10 லேப்டாப் வாங்கியிருக்கேன். ஸோ ஈச் 40,000 அப்படின்னா எனக்கு 4 லேக் வரப்போகுது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த 4 லேக் வந்துட்டு நான் எக்ஸாக்ட்லி எப்போ பே பண்ணுங்கிறது நான் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் 30 அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே எனக்கு இந்த லேப்டாப் வந்துட்டு 25th ஆஃப் ஏப்ரல் வருது அப்படின்னா, அப்போ 25லேருந்து ஒரு 10 days கழிச்சு வாட் எவர் தி டேட் தட் இஸ், ஸோ அந்த டேட்டில் வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு பேமெண்ட் டர்ம்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரைட் டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஷிப்பிங் மெத்தட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிப்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், என்ன மெத்தடில் ஷிப் பண்ண போகிறோம், இது வந்துட்டு செல்லர் பே பண்ண போகிறார், அதாவது ஃப்ரைட்டு இந்த பொருள் அனுப்புகிறாங்க இல்லையா, ஸோ அதோட சார்ஜஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த சார்ஜஸ் வந்துட்டு பையர் பே பண்ண போகிறாரா இல்லாட்டி செல்லர் பே பண்ண போகிறாராங்கிறது நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது அந்த நெகோசியேஷன் கரன்சி. ஓகேங்களா? ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ப்ரெசிஷன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த 1.45 இதெல்லாம் வருது இல்லையா, அந்த 2 ப்ரெசிஷனா இல்லை 3 ப்ரெசிஷனா, ஸோ அதுதான் இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீம், அதாவது மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், இல்லாட்டி ஒரு பிரான்ச்னு எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஹெட் ஆஃபீஸில் உங்களுக்கு மல்டிபிள் பையர்ஸ் இருப்பாங்க, பையர்ஸ் அது ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. பட் ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் எடுக்கும்போது ஒரே ஒரு பையர் ஆர் ஒரே ஒரு பர்சன் தான் இருப்பார், யூஸ்வலி அவர் மேனேஜராக இருப்பார். ஓகே, ஸோ இப்போது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒன்று இருக்கும். அதே இது ஹெட் ஆஃபீஸ் சினாரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் இருக்கும். ஸோ அப்போ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ப்ரொக்யூர்மெண்ட்டாக கூட இருக்கலாம் இது. அதாவது எனக்கு 2 ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. ஸோ அதில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நான் புதுசாக ஒரு ரிசோர்ஸ் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவருக்கு வந்துட்டு லேப்டாப் நான் அசைன் பண்ணணும். அப்போது அந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கேயே வந்துட்டு நான் கொடுத்துருவேன். பட் எனக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு நான் ப்ராஜெக்ட் எதுவுமே அசைன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் எனக்கு பிளாங்காக வருது. ஓகே, ஸோ இன்கேஸ் ப்ராஜெக்ட் வைஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் டாஸ்க் நம்பர் இதெல்லாமே வந்துடும். ஓகே ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் இன்கேஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் செக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக இது வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன்ட், அதாவது ஓகே லெட்ஸ் சே ஆட். ஸோ நான் வந்துட்டு எக்ஸாக்ட்லி ஆட் பண்ணல, பட் இன்கேஸ் நான் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் நான் இது பிஸ்னஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் லெட்ஸ் சே ப்ரைஸிங்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இதுக்கு கீழே நான் வந்துட்டு ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் நான் ரெக்குவயர்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரீ டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே கீழே வந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூ வரணும், அதாவது இங்கே நம்ம சொல்கிறது வந்துட்டு அந்த ஸ்கோர், அந்த 5, 4, 3ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரேட்டிங் ஸ்கேல் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் 5 வந்து அக்செப்ட் பண்ணிப்பேனா இல்லாட்டி 4 வந்து அக்செப்ட் பண்ணிப்பேனாங்கிறது நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது அக்செப்டட் வேல்யூவில் வந்துட்டு நான் 5 கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ 5 இருந்தால் தான் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். விச் மீன்ஸ் ஃபார் சஜஷன்லாம் வரும். ஸோ அது உங்களுக்கு லேட்டர் காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ அந்த சஜஷன்லாம் உங்களுக்கு இது வரணும் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷனலாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனாக கூட வச்சுக்கலாம். பட் சப்ளையர்ட்டேருந்து வரணும் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி நீங்கள் ரெக்வயர்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ தட் சப்ளையர் வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ் ஆட் பண்ணிப்பார். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் பண்ணிடுறேன், பிகாஸ் ஆல்ரெடி இந்த டெம்ப்ளேட்டில் வந்துட்டு நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், சரி ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு கொஷினாக நம்ம கேட்டிருக்கோம், எஸ் செல்லிங் திஸ் ஐட்டம்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்கோர் கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது 0 to 2னா உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ், ஸோ அதனால உங்களுக்கு 1 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதே இது 11 ஆர் மோர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்ட் பிஸ்னஸ், ஸோ அதனால 5 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் வேரி ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த வெயிட்டேஜ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேசிக்கலி இந்த சஜஷன்ஸ் எல்லாமே சிஸ்டம் காட்டும். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டெம்ப்ளேட்டில். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு நமக்கு லைன்ஸ். ஸோ இந்த லைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எய்தர் நீங்கள் பை டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஐட்டம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஐட்டம் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஐட்டம் வந்துட்டு நீங்கள் ப்ராப்ளி எப்போ கொடுப்பீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ரெக்வசேஷன் இருக்குது, ஸோ அந்த ரெக்வசேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நெகோசியேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகோசியேஷனை பேஸ் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ப்ராப்ளம் நீங்கள் ஐட்டம் கொடுப்பீங்க. ஓகே, பட் என்னோட சினாரியோவில் வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனாக தான் கொடுத்துருக்கேன். பட் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்தோம்னா கூட எனக்கு இந்த கேட்டகரி எல்லாமே பாப்புலேட் பண்ணும். ஸோ கேட்டகரி, அதுக்கப்புறம் என்ன குவான்டிட்டியில் வேணும், அதுக்கப்புறம் இதோட யூனிட் ப்ரைஸ் என்ன, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், ஸ்டார்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும். ஸோ கரண்ட் ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ரெக்வெஸ்ட் பண்ணுற ப்ரைஸு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ப்ரைஸுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நெகோசியேஷனுக்கு என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ அப்போது சப்ளையர் இந்த ஸ்டார்ட் ப்ரைஸை வியூ பண்ணி அவரோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட பர்பஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்டட் டெலிவரி டேட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெலிவரி டேட் வந்துட்டு நாளைக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, செலக்ட் ஆகல. ஓகே, ஸோ அதே மாதிரி லைன் நம்பர் 2. ஓகே, ஸோ இப்போது இதுதான் வந்துட்டு ஐட்டம், இதுதான் குவான்டிட்டி, இந்த டேட்டுக்குள்ளே வேணும், இதுதான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் எனக்கு வேணுங்கிறது நம்ம சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அகெயின் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்கேஸ் நம்ம ஒரு கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஆர் இந்த ஆக்சுவல் கான்ட்ராக்ட் மாதிரி வராது. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சில பிஸ்னஸஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ ஃபார் சேஃபர் சைடும் நீங்கள் வந்துட்டு இதெல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நாளைக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ அதுதான் இதோட பர்பஸ். மற்றபடி இதுக்கு தனியாக உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஆசச் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது நீங்கள் சப்ளையர் ஆட் பண்ணணும். ஸோ சப்ளையர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த நெகோசியேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த லிஸ்ட் ஆஃப் சப்ளைஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை ஆசிட்டிஸ் நான் இது பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெகோசியேஷன் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ரிவ்யூ பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நெகோசியேஷன் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ நெகோசியேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 31795. ஓகே, இது அப்ரூவல் இருக்காது. ஸோ அப்ரூவல் இருக்கான்னு செக் பண்ணணும். பிகாஸ் அப்ரூவல் இல்லை அப்படின்னா ஸோ நம்ம இந்த அப்ரூவல் மட்டும் செட் பண்ணணும். ஏன்னா இது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மேனேஜரோட அப்ரூவலுக்கு போகணும். பிகாஸ் இந்த கேஸில் நான் மேனேஜர்னு சொல்லிட்டு எந்த யூஸரும் செட் பண்ணல. ஸோ ஸோ பார்ப்போம். இது இன்கேஸ் அப்ரூவ் ஆகலை, அதாவது ஆட்டோ அப்ரூவ் கொடுத்துருந்தோம் முன்னாடி, ஸோ அது சேஞ்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஆட்டோ அப்ரூவ் எடுத்துகிட்டு ஃபர்தராக எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நான் உங்களுக்கு
ஒரு அப்ரூவல் வந்துட்டு ஃபார் நெகோசியேஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறோம்னா அஃப்கோர்ஸ் நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ளோ முடிஞ்சிடும். ஸோ ஏன்னா அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்தது தான். ஸோ அந்த 3-way 4-way இதெல்லாமே ஸோ அது ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ இப்போது இதில் ஓகே, ஸோ இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது சேம் திங் தான். ஓகே, அதாவது அவங்களுக்கு டெஸ்ட்டுங்கிறனால மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்லிஸ்ட்டு இதெல்லாமே ரன் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால் இது முடிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் உங்களுக்கு டிலே ஆகுது. பட் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரன் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இது ரன் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த செக்லிஸ்ட் தான். அதாவது உங்களுக்கு இது இருக்கும் ஹெச்சிஎம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஹெச்சிஎம் ஆர் ஹெச்ஆர்எம்எஸ். ஸோ அந்த மாடியில் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணுவாங்க, நிறைய அப்ரூவல் இதெல்லாம் இனிஷியேட் பண்ணிட்டு. ஸோ அதனால் நமக்கு லேட் ஆகுது. ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு இந்த அப்ரூவல் வந்துட்டு பாப்புலேட் ஆகிடும். ஓகே, ஸோ மீன்வைல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நெகோசியேஷன் ஆர் அந்த ரெஸ்பான்ஸ் ஃபார் நெகோசியேஷன், ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது பார்த்துட்டு திருப்பி நம்ம வரும். இது அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அகெயின் நான் உங்களுக்கு இந்த அவார்டன் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த அகெயின் இந்த நெகோசியேஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சரகேட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மேனுவலாக ஆட் பண்ணுற ஆப்ஷன். ஓகே, ஓகே, ஐ திங்க் சரகேட் ரெஸ்பான்ஸ் வரல. Number is 31794. ஓகே, இது அப்ரூவல் ப்ராசஸில் தான் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் see மீன்வெல் நான் உங்களுக்கு இது சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இப்போது சரகேட் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா அந்த ரோல் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கொடுத்துட்டோம். ப்ரொக்யூர்மெண்ட் கேட்லாக் அட்மினிஸ்ட்ரேட்டர். ப்ரொக்யூர்மெண்ட் கேட்லாக் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த ரோல் இல்லை. ஓகே, ஸோ ரோல் கொடுத்துட்டேன். ஸோ ப்ராப்ளி ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணால் நமக்கு சரகட் ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ லெட்ஸ் see. ஒரு நிமிஷம், மேபி அந்த ரோல் சரியாக சிங்க்ரைஸ் ஆகலை.
பிகாஸ் எனக்கு டெஸ்ட்ல வருது, பட் இதில் ஏன் வரலன்னு தெரியல. மேபி ரோல் மிஸ் ஆயிருக்கான்னு வேணா பார்க்கலாம். ஸோ பையர் ஒரு ரோலு, ஸோ அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் அப்ளிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஓகே இதையும் ஆட் பண்ணியாச்சு. ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் இருக்குது. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ரெக்வெஸ்டர், okay, so procurement requester and procurement preparer, okay. So maybe data access இதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வேணா நான் ஒரு தடவை செக் பண்ணுறேன். Data access. Yes, one business unit. Okay, so category manager already. Okay. So what are the pending roles? Application கொடுத்துட்டோம். Okay, procurement requester and procurement preparer. Okay. Okay, let's see. இப்போ வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம்.
ஒரு நிமிஷம். சரி, நான் இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணி வேணால் பார்க்குறேன். பிகாஸ் இப்போது இது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது சரகேட் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு கேட்டகரி மேனேஜர் இருந்தாலே போதும். பட் கேட்டகரி மேனேஜர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். பட் ஸ்டில் ஏன் நமக்கு இந்த கேட்டகரி மேனேஜர் ஆப்ஷன் வரலங்கிறது தான் பார்க்கணும். ஸோ பேசிக்லி ப்ரொக்யூர்மெண்ட் ரெக்வெஸ்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரிப்பேரர் க்ரியேட் பண்ணிட்டோம். பையர் அட்டாச் பண்ணிட்டோம். கேட்டகரி மேனேஜரும் அட்டாச் பண்ணிட்டோம். வாட் எல்ஸ்? ப்ரொக்யூர்மெண்ட் கேட்லாகும் பண்ணிட்டோம். ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜரும் பண்ணிட்டோம். சோர்ஸையும் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போது இந்த ரோல் அண்ட் யூசர் வந்துட்டு நமக்கு சிங்க்ரனைஸ் ஆகலை அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். ஐ மீன் ஈவன் தோ நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணால் கூட நமக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கும். பட் எக்ஸாக்ட்லி அந்த இஷ்யூ தான் இதை பிளாக் பண்ணுதாங்கிறது செக் பண்ணோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see if this program works. ஸோ இது வந்ததுன்னா ஸோ ப்ராப்ளி இதை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இன்கேஸ் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு அந்த சப்ளையர் போர்ட்டல் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது முடிச்சுட்டு வேணால் இது பார்ப்போம். ஸோ அது ஏன் வரலன்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஸ்வலி நமக்கு இதுதான் அந்த கேட்டகரி மேனேஜர் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த சரக்கெட் ஆப்ஷன் வந்துடும். ஐ மீன் சரக்கெட் ரெஸ்பான்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துடும். பட் somehow இந்த கேஸில் நமக்கு வரல. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் அப்ரூவல். ஓகே, அதுக்கப்புறம் ரெக்வசிஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் கிரியேட் ஒன் அப்ரூவல். ஸோ ஒரு அப்ரூவல் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இதை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஆட்
ஆட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ இதில் தனியாக போட்டு வச்சுருக்காங்களாங்கிறது ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். So approval amount is blank. Approval amount is not blank. Approval amount is not blank. Automatic தான் கொடுத்துருக்கோம். Negotiation award approval. Okay. So 50,000 50,000 கீழே இருந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஓகே ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு சப்ளையர் போர்ட்டலில் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளி இதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு சரகேட் ரெஸ்பான்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது காட்டுறேன். ஸோ ரெண்டாவது வேணால் உங்களுக்கு நான் அது காமிச்சிடுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ளையர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அதாவது சப்ளையர் போர்ட்டலில் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி. ஸோ கம்பெனி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அமேசான் இந்தியா. ஓகே. ஸோ இது நான் ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டுன்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். பிகாஸ் ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்ட் மாற்றலை அப்படின்னா உங்களால் இந்த சப்ளையரை வச்சுட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரோ இல்லாட்டி ஒரு ரெக்வசேஷனோ உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. ரெக்வசேஷன் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், பட் டாக்குமெண்ட்ஸ் விச் வில் பி ரிலீஸ்ட் டு தி அவுட் சைட் பார்ட்டி. ஸோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட இது. ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஸோ இன்கேஸ் சப்ளையர் டைப் இதெல்லாமே நீங்கள் கொடுக்கணுன்னா ஸோ ஆப்ஷனலே நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய சப்ளையர் டைப்புன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு இந்த கேஸில் 3 இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்டாக்ட்ஸு. ஸோ இங்கே நான் கான்டாக்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆனந்த் கொடுக்குறேன். ஆனந்த் கொடுத்துட்டு ஏ. ஓகே.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் இதை ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்டாக்ட்னு சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் யூசர் அக்கௌண்ட். இந்த கிரியேட் யூசர் அக்கௌண்ட் கொடுத்தேன். ஓகே. ஸோ பை டிஃபால்ட் எனக்கு இந்த ரூல்ஸ்லாம் வரும். பட் இன்கேஸ் நான் ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அவர் வந்துட்டு ஒன்லி பர்ச்சேஸ் ஆர்டர் தான் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் டீட்டெயில் ஸ்க்ரீன் வந்துட்டு அதில் போயிட்டு நீங்கள் ஃபில்இன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ். ஸோ அட்ரஸ் அகெயின் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆர்டரிங் அண்ட் ஸோ அடுத்தது வந்துட்டு பிஸ்னஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ பிஸ்னஸ் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு ஜஸ்ட் ஆப்ஷன் தான். பட் நான் ரியலிஸ்டிக் அமௌண்ட் கொடுக்கல. ஸோ இன்ஸ்டெட் ஒரு பார்ஷலி புக்ட் இதுதான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்கேஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது வந்துட்டு மைனாரிட்டி ஓன் சப்ளஸ். ஓகே. ஐ திங்க் மிச்சம் பேரண்ட் செலக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே. I think ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். Minorities of classification. ஓகே. இதில் கொடுக்கலையா? ஓகே. ஸோ இந்த ஃபீல்டு ஆக்சுவலி நமக்கு மேண்டட்ரி ஃபீல்டு இல்லை. அவங்க டெஸ்ட்டுங்கிறதுனால சாண்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நமக்கு மேண்டட்ரி சொல்லியிருக்கு. ஸோ அதுதான் செக் பண்ணேன். என்ன நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் செட்டப்ஸ் இது தான். ஸோ இது தவிர என்ன செட்டப்ஸுங்கிறது தான் செக் பண்ணேன். ஓகே. மேபி இப்போது வரும்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ இது செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்ஷனலி பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதுதான் டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே. ஸோ இப்போது இது வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இதில் கீவேர்டில் போயிட்டு அமேசான் இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் வரணும். ஓகே. பட் ஐ திங்க் இதுக்குமே வந்துட்டு நமக்கு வாட் இஸ் தட் இதுக்குமே வந்துட்டு நமக்கு அப்ரூவல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி நமக்கு நம்மளோட கேஸில் அப்ரூவல் இருக்கிறதுனால ஃபர்தராக மூவ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சப்ளையர் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த சப்ளையர் வந்துட்டு ஸோ ப்ராப்ளி நான் ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் மட்டும் ரீசெட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் செக்யூரிட்டி okay. So firstly sign out and username. ஓகே. ஸோ இப்போது யூஸ்வலி நம்ம சப்ளையருக்கு ஆக்சஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ஜஸ்ட் ஒரு வியூ ஆர் கிரியேட் இன்வாய்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. பட் சப்ளையருக்கு யூஸ்வலாக நமக்கு சப்ளையர் போர்ட்டலில் தவிர நமக்கு எந்த ஆக்சஸுமே இருக்காது. இப்போ நம்மளோட இதில் ஸ்ப்ரிங் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த பார்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் சப்ளையரை பொறுத்த வரைக்கும் வராது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இப்போ இந்த சப்ளையர் போர்ட்டல் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
ஸோ இதில் வந்துட்டு ப்ராப்ளி நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் ஏதாச்சும் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஷிப்மெண்ட் நோட்டீஸ் ஏஎஸ்என் இன்கேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா அது இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் க்ரியேஷன், அதுக்கப்புறம் ரிசிப்ட் வியூ பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளி இந்த ஸ்க்ரீன் ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்கேஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர் அக்ரிமெண்ட் எனிதிங் நீங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமீடியட் ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்துட்டு ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 3131795 கரெக்ட். இஃப் ஐம் நாட் ராங் நம்ம க்ரியேட் பண்ண நெகோசியேஷன் நெகோசியேஷனோட நம்பர் இதுதான் 31795. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இதோட எண்டிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு இங்கேயும் காட்டுது 23 hours 4 minutes. ஸோ இதுதான் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்கேஸ் இதோட ரெஸ்பான்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ சப்ளையர் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஆட் பண்ண போகிறாரு அப்படின்னா ஸோ க்ரியேட் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ இந்த க்ரியேட் ரெஸ்பான்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா சப்ளையர் வந்துட்டு அவரோட லாகின்ல போயிட்டு அவர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு நோ டு பையர், அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேட் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த நோட்டில் தான் வந்துட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு கொஷின்ஸ் மாதிரி நம்ம ஒன்று நெகோசியேஷனில் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் கொடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் சே சர்டிஃபிகேட் வந்துட்டு நான் ஐஎஸ்ஓ கொடுத்துருக்கேன். ஸோ ஐஎஸ்ஓ கொடுத்தனால எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் வருது. இல்லாட்டி உங்களுக்கு யூஸ்வலி அது உங்களுக்கு வராது. எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கிறனால உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வருது. ஓகே, ஸோ நான் இது 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, ஸோ ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருந்தோம்? ஸோ லெட்ஸ் see 40,000 கொடுத்துருக்கேன். ஓகே, ஆர் லெட்ஸ் see ஓகே இப்போதைக்கு நான் 40,000 கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே ஓகே. ஆர் இது வந்துட்டு 45,000 கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ சேம் குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்டட் டேட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எப்போ பையருக்கு வேணும்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ப்ராமிஸ் டேட்னு சப்ளையரோட டேட்டு அதுதான். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நெகோசியேஷன் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே,
ஸோ இப்போ இந்த நெகோசியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. அதாவது நெகோசியேஷன் நம்பர் 31795 ரெஸ்பான்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 71131. ஓகே. ஸோ இப்போது நான் ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணுறேன். ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொக்யூர்மெண்ட் யூசர் இருக்கார் இல்லையா, நம்ம ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த யூசர்லேருந்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா சப்ளையர் போர்ட்டலில், அது வந்துட்டு எனக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரிசீவ்டு ரெஸ்பான்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் நான் ஒரு ரெஸ்பான்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த அவார்டு வந்துட்டு கொடுத்துட்றேன். மீனிங் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு இந்த சப்ளையர் அமேசான்கிற சப்ளையருக்கு வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்டில் போனோம்னா நெகோசியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நெகோசியேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த கேஸில் நெகோசியேஷன் நம்பர் வந்துட்டு 31795. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போது நம்ம க்ரியேட் பண்ண நெகோசியேஷன். ஸோ நம்ம போர்ட்டலில் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தனால ஒரு சப்ளையர் லாகின் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுத்தனாலும் நமக்கு ரெஸ்பான்சஸ் 1ன்னு வருது. ஸோ இதே இது உங்களுக்கு மல்டிபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு மல்டிபிள் வரும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இது. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போது இந்த இதில் நீங்கள் ஜஸ்ட் ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா இது வார்னிங் காட்டும். ஸோ ஏன் வந்துட்டு உங்களுக்கு வார்னிங்கில் காட்டும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ரைஸிங் எல்லாமே நம்ம கொடுத்தது டிஃப்ரெண்ட் அண்ட் தி ரேங்கிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸிங் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரெக்வஸ்டட் ப்ரைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டு, இது வந்துட்டு டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் நமக்கு ஒரே ஒரு சப்ளையர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காருங்கிறதுனால, ஸோ இன்கேஸ் நான் வந்துட்டு இதை டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டாம், இதையே வந்துட்டு நான் ஃபைனலைஸ்ட் வெர்ஷனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போய் நான் அவார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது முடிஞ்சிடும். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வியூவிங் தி ரெஸ்பான்ஸ், சப்ளையர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரோ அதை வியூ பண்ணணும்னா இதுதான். ஸோ உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ அங்கே நம்ம நோட் பண்ணோம் இல்லையா 71131, அது ப்ளஸ் அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் தான். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் காட்டும். அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டன் கொடுத்துட்றேன். ஸோ டன் கொடுத்துட்டு ஓகே. ஸோ ஓப்பன் நெகோசியேஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், வியூ ரெஸ்பான்ஸ் ஹிஸ்ட்ரி. ஓகே. ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்கேஸ் லெட்ஸ் சே எக்ஸ்பெக்டட் சப்ளைஸோட ரெஸ்பான்ஸ் வரல, நான் இன்னும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த பீரியட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இந்த டீல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட சப்ளையர் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு அவார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதே இது நீங்கள் பாஸ் பண்ணோம் ஃபார் டைம் பீயிங், நான் வந்துட்டு ரெஸ்பான்ஸும் எடுக்கல இதுவும் பண்ணல அப்படின்னா ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஆர் லெட்ஸே பை மிஸ்டேக் வந்துட்டு நீங்கள் நெகோசியேஷனாக க்ரியேட் பண்ணிட்டீங்க, பட் இது வந்துட்டு உங்களுக்கு டைரக்ட் பர்ச்சேஸ் ஆர்டர், எப்போவுமே நீங்கள் வாங்குகிற சப்ளையர்கிட்ட தான் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நெகோசியேஷன் க்ரியேட் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த கேஸில் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பிஃபோர் தட் நான் இந்த ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு இது காமிச்சிடுறேன்.
அதாவது அந்த சரகேட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ நான் இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கிரியேட் சரகேட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே சப்ளையர் வந்துட்டு அமேசான். ஸோ இப்போ இதில் க்ரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே. ஸோ அதான் ரிசீவ் டேட். ஏன்னா அங்கே உங்களுக்கு காட்டாது, கேட்காது. ஏன்னா அந்த கேஸில் வந்துட்டு நீங்கள் அங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த டேட் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ரெஸ்பான்ஸ் டேட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிடும். பட் இந்த கேஸில் வந்துட்டு உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் கொடுக்குறதுனால ரெஸ்பான்ஸ் எந்த டேட்டில் வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ இது தவிர மேஜர்லி உங்களுக்கு எனி அதர் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அங்கே நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரேங்கிங் பேராமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த லைன்ஸு. ஸோ லைன்ஸில் வந்துட்டு நம்ம இது கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த ப்ரைஸு அதுக்கப்புறம் ப்ராமிஸ் டேட்டு. ஸோ அதுதான். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த கேஸில் நான் சரக்கேட் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணல. ஏன்னா நான் சப்ளையர் போர்ட்டலில் ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த டீயில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ க்ளோஸ் இமீடியட்லி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இந்த நெகோசியேஷன் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த அவார்டு வந்துட்டு அமேசானுங்கிற சப்ளையருக்கு வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவார்டுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் நீங்கள் அவார்ட் நெகோசியேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு அந்த பர்டிகுலர் சப்ளையருக்கு வந்துட்டு உங்களுக்கு அவார்ட் ஆகிடும். ஸோ பிஃபோர் தட் இன்கேஸ் நீங்கள் அந்த சஜஷன்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த சஜஷன்ஸ்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதாவது ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு சப்ளையர் தான் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு இருக்காது. பட் அதே இது உங்களுக்கு 2, 3 சப்ளையர் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த அவார்டில் வந்து உங்களுக்கு சப்ளையர் 1லேருந்து சப்ளையர் 2 ஆர் சப்ளையர் 3 செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதோட அட்வான்டேஜஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு காட்டும். அதாவது நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்திங் லைக் திஸ் அந்த கிராஃப் மாதிரி ஒன்று உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு கொடுக்குறீங்க, என்ன அமௌண்ட்டு கொடுக்குறீங்க, எப்போ வரும், ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட இந்த சேவிங் பர்சன்டேஜ் இதெல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இந்த அமௌண்ட் கொடுத்துருக்கோம். அதாவது அந்த 40,000 சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அண்ட் குவான்டிட்டி அதிகம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு ப்ரைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு 42 lakhs. பட் நம்ம ஆக்சுவலாக அந்த ஆர்டர் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்துருந்தோம், டோட்டல் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1,10,000 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ அப்போ வேரியேஷன் இருக்குன்னா அந்த வேரியேஷன் அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஆஸ் அன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது முடிஞ்சு அப்படின்னா ஸோ நீங்கள் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அவார்ட் முடிஞ்சிடும். ஓகே. ஓகே. ஸோ இப்போது இந்த அவார்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் இருக்குது. ஸோ அதனால் சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே. ஸோ சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மேனேஜருக்கு அப்ரூவலுக்கு போகும். ஸோ மேனேஜர் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அதுலேருந்து உங்களுக்கு சேம் ப்ராசஸ் தான். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3-way மேட்சிங்னா ரிசிப்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ரிசிப்ட்லேருந்து உங்களுக்கு இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் பேமெண்ட். ஸோ சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ப்ராப்ளி அப்ரூவல் இருக்கான்னு வேணால் பார்ப்போம். பிகாஸ் ஆட்டோ அப்ரூவல் தான் நினைக்கிறேன். ஆட்டோ அப்ரூவல்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் செக் பண்ணிவிடுவோம்.
ஓகே just ஒரு நிமிஷம். Yeah. I think approval இதுக்கும் டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். So let's see. Award approval. Okay, approval ஆயிடுச்சு. I think negotiation number 31795. ஓகே, அது அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிடும் சிஸ்டம். ஸோ மற்ற ப்ராசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ நம்ம முன்னாடி செஷன்ஸில் பார்த்தது தான். ஸோ அது ஐ திங்க் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சப்ளையர் போர்ட்டலில் இப்போ இது போக வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுவும் பார்த்துட்டோம்னா ஸோ தட் நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ யூசர் வந்துட்டு jan.bell. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த சப்ளையர் போர்ட்டலோட லாகின்.
ஸோ இதில் பேசிக்லி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டரோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணுன்னா இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்ஸ் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சேனல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது டிஃப்ரெண்ட்டு. நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட் இதில் வராது. ஓகே. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் அட்வான்ஸ் ஷிப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பேசிக்லி அந்த ஓகே பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் நான் செலக்ட் பண்ணல. ஸோ அதனால் சொல்லுது. ஓகே. ஸோ பேசிக்லி இந்த அட்வான்ஸ் ஷிப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம எதுக்காக க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ லெட்ஸே நான் வந்துட்டு இந்த ஐட்டம் ஆர் இந்த ஐட்டம் இந்த குவான்டிட்டியில் ஒரு 24ஆம் தேதி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். பட் எனக்கு சம்ஹவ் ஐட்டம் வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆகி எல்லாம் பேக்கேஜிங் முடிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு எனக்கு QAR குவாலிட்டி செக் வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் இந்த ஐட்டம்லாம் ஷிப்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுலேருந்து ஒரு நாளில் வந்துட்டு பையருக்கு போயிடும் அப்படின்னா பையர் வந்துட்டு ப்ராப்ளி 24ஆம் தேதி தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனில் அவரோட இன்வென்ட்ரி எல்லாம் மேனேஜ் பண்ணி வச்சிருப்பாரு. பட் இப்போது 24க்கு பதிலாக 23 வருது அப்படின்னா அவர் அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அவரோட வேர்ஹவுஸில் ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஷிப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருவோம். அதாவது லெட்ஸே ஒரு 4 பொருள் அவங்க கேட்டிருக்காங்கன்னா அதில் 2 பொருள் நம்ம அனுப்புகிறோம். இல்லாட்டி அதில் ஒரு 10 குவான்டிட்டி அப்படின்னா நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருவோம். ஸோ தட் அதை வச்சு அவரோட இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணிப்பார். ஸோ அதுதான் உங்களுக்கு அட்வான்ஸ் ஷிப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது ஒன்று உங்களுக்கு இந்த சப்ளையர் போர்ட்டலில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒர்க் கன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் க்ரியேஷன் இந்த ஆப்ஷன்ஸில். ஸோ இன்வாய்ஸ் க்ரியேஷன் அகைன் சேம் ப்ராசஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த 2-வே 3-வே 4-வேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே ப்ராசஸ் தான். பட் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இன்வாய்ஸ் க்ரியேஷனில் வந்துட்டு உங்களால் வேலிடேட் ஆர் எனிதிங் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் சப்ளையரு அதுக்கப்புறம் பிஓவை மேட்ச் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி இந்த ஆப்ஷன் கூட சப்ளையருக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு சில கஸ்டமர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது சப்ளையரே வந்துட்டு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அவரோட சிஸ்டமில் தான் வந்துட்டு இன்வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம மேனுவலாக நம்ம இந்த சென்ஸ் யாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்க போகிறோமோ அவங்க சொல்கிறோம். ஸோ அவங்க மேனுவலாக ஒன்றா டைப் பண்ணி அதுலேருந்து எடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்ளையருக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ சப்ளையர் சிஸ்டம் அவரோட சிஸ்டம் லெட்ஸே SAP அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அதில் அவருக்கு இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அதை வந்துட்டு அவர் இதில் கொடுத்துருவார். அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவரோட பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பர்சனுக்கு வந்துட்டு இன்னும் பிஓ நம்ம க்ரியேட் பண்ண பிஓ அப்ரூவ் ஆயிருக்காது. ஸோ அதர் பிஓஸும் நமக்கு இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் உங்களோட சப்ளையர் சைட்டு. ஸோ சப்ளையர் வந்துட்டு பை டிஃபால்ட் எடுத்துக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த லாகின் அசோசியேட்டட் வித் இந்த சப்ளையர் நேம். ஓகேங்களா. ஸோ சைட் மேபி உங்களுக்கு அண்ணா நகர் இருக்கலாம், நந்தனம் இருக்கலாம், இந்த மாதிரி மல்டிபிள் சைட்ஸ் இருக்கலாம். ஸோ சைட்டுன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட அட்ரஸ் தான், டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ், அதுதான் சைட்டுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ லெட்ஸே அண்ணா நகர்னா அண்ணா நகர்னு செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இதுலேயே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லைன் நம்பர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமில் அதாவது SAPல வந்துட்டு இன்வாய்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வாய்ஸ் நம்பர் இதில் என்ட்ரி போட்டுட்டு எந்த டேட்டு அதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ சிமிலர்லி உங்களுக்கு கிரெடிட் மெமோ. ஸோ கிரெடிட் மெமோ எப்போ ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ லெட்ஸே இப்போ ஒரு 10 குவான்டிட்டி தான் வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஆர் சப்ளை பண்ணியிருக்கோம். சப்ளையர் வந்துட்டு 10 குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காரு. பட் பில்லில் வந்துட்டு 11 குவான்டிட்டின்னு வந்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த கேஸில் நம்ம கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணுவோம். ஸோ கிரெடிட் மெமோ எதுக்கு அப்படின்னா ஸோ 11ன்னு இருந்தது அப்படின்னா எனக்கு 11,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் ஆக்சுவலாக எனக்கு 10 பொருள் தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து 1000 ரூபா கழிக்கணும் இல்லையா. ஸோ அந்த கழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன் தான் நமக்கு கிரெடிட் மெமோ. ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இது ஒன்று சப்ளையர் போர்ட்டலில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ
அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த டேஷ்போர்ட் ஐட்டம்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு சப்ளையர் போர்ட்டல்ஸ். ஸோ சப்ளையர் போர்ட்டலில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? நோ சார். ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ அப்போது அடுத்தது வந்துட்டு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். சரி, ஓகே. நான் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஓகே. ஆக்சுவலி 6 to 8 நம்ம ஆர்டர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் பார்க்கலாங்களா இன்னைக்கு? இல்லை, அதான் நான் ஈவினிங் கொஞ்சம் வெளில போகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் வேணா பார்த்துட்டு சொல்கிறேன். இன்கேஸ் நான் கொஞ்சம் ஏன்னா அதனால தான் நான் 3:00 வரைக்குமே சொன்னேன். ஸோ எர்லியராக வந்துட்டேன்னா நான் உங்களுக்கு குரூப்பில் பிங் பண்ணுறேன். மேபி நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கிளாஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே சார். ஓகேங்க. ஓகேங்க. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ.